எல்லா பாவ சாப கருமங்கள் எல்லாம் நீங்கிடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு இருந்தார். எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மகான்களுக்கும், எல்லா ஞானிக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியம் உண்டு, பிறப்பு இறப்பு. ரெண்டு காரியம் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசுக்கு உயிர் தெழுந்த நாள் என்று ஒன்று உண்டு. அதை ஈஸ்டர் பண்டிகை என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் தான் மனிதனுடைய உள்ளத்திலே வாழ ஆசைப்படுகிறார். மனுஷன் நம்ம பார்க்கலாம், என் உள்ளத்துல இயேசு வாசம் பண்ணுவாரா? என் உள்ளத்துல, என் வீட்டுல, என் மனசுல வருவாரா? என் இதயத்துல இயேசு வருவாரா? என் ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, உங்கள் இதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். என் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண ஆளு, நான் ஒரு சாதாரண, எப்படி ஒரு கடவுள் எனக்குள்ள, கடவுள் உங்களுக்குள்ள வாழ விரும்புகிறார். மனிதனுக்குள்ளே இயேசு வாழ விரும்புகிறார். உங்களை பாருங்க, நீங்க பாக்குறீங்க, உங்களுக்குள்ள என் ஆண்டவர் வாழ விரும்புகிறார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு விடுவதில்லைங்க. ஒரு நாளும் நம்ம விட்டு கைவிடுகிற தெய்வம் அல்ல. இந்த தெய்வம் தான் சொல்றாரு, உன் இதயத்துல எனக்கு சின்ன இடம் கொடு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உள்ளத்துல இடம் கொடு. என் ஆண்டவர் கேட்கிறார், நீ நேசிக்கிறதுக்கு என் ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் நம்ம நேசிக்கிறாரு. உண்மையான அன்பு, உண்மையான